I welcome you back to this online class. Chapter 3, Computer Organization. Data communication between CPU and memory. CPU has memory data register and memory address register. Memory data register, we call it as MDR, and memory address register, in short we call them as MAR. MDR stands for memory data register and MAR stands for memory address register. Register is a small type of memory. Register is also a memory, but the size is smaller. That's why we call them as register. Register is also one of the memory. MDR has data to be transferred between memory and CPU. This MDR consists of data which is to be transferred between memory and CPU. Memory in the sense here it is RAM. When we say memory, it refers to RAM. And so MDR consists of data which is to be transferred between RAM and CPU. And MAR consists of address of data to be transferred. MAR consists the address of the data which is to be transferred. MDR, D stands for data, and so it consists of the data which is to be transferred. And A stands for address, and so this address is correspond to the data. It corresponds to the address of the data. MDR பாத்தீங்கன்னா அதுல டேட்டா இருக்கும். என்ன டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அந்த டேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. டேட்டா பாத்தீங்கன்னா it is transferred between RAM and CPU. MAR ன்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவுடைய அட்ரஸ். பொதுவா நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றோம். Normally when we store the file, we used to give a name for that file and we will save it in the computer. ஒரு நேம் கொடுத்து கம்ப்யூட்டர்ல என்ன செய்வோம், அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுவோம். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற நேம் எதுவுமே அதுக்கு புரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரெண்டே தான், zeros and 1. That's what we call them as binary digits. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னது, இந்த பைனரி டிஜிட் 0 and 1. அப்புறம் நீங்க கேட்பீங்க, ஏன் சார் அப்புறம் நம்ம வந்து இந்த நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்றோம்? நேம் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ நம்மளுக்கு போயிட்டு ஒரு 01011101 சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம்னா நம்ம அது என்ன நம்பர் என்ன இதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. And so for our reference we used to give a name for that file. For example, computer science அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது நம்மளுக்கு தெரியும். ஓ இது வந்து டேட்டா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலேட்டடான டேட்டா, மேக்ஸ். அண்ட் ஸோ அந்த ஃபைல் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த மாதிரி நேம் கொடுக்குறோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸ் என்பது என்னன்னே அதுக்கு தெரியாது. அப்போ அந்த ஃபைல் என்ன செய்யும் உங்களுக்கு, இட் வில் அலோகேட் அ அட்ரஸ் ஃபார் தட் ஃபைல். அந்த ஃபைல் எங்க ஸ்டோர் ஆகுதோ அந்த ஃபைலுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து அது கிரியேட் ஆகும். எப்படி நம்ம வீட்டுல தான் வந்து அட்ரஸ் இருக்குதோ அதே போல அந்த ஃபைலுக்கு ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த அட்ரஸ் மூலியமா தான் சிஸ்டம் என்ன செய்யும், உங்களுக்கு சிஸ்டம்ல நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைல்ஸை வந்து அது ஆக்சஸ் பண்ணும். இப்போ நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க வந்து மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்றீங்களோ இட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த அட்ரஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபைல். அந்த ஃபைலோட அட்ரஸை வச்சு தான் கம்ப்யூட்டர் என்ன செய்யும், உங்களுக்கு அந்த ஃபைல் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுக்கும். And so this MAR consists of address of the data to be transferred. The next one is program counter. Program counter பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து PC ன்னு சொல்லுவோம் நம்ம. It consists of address of next instruction to be executed. அடுத்து என்ன வேலை நம்ம சிஸ்டம்ல கொடுக்க போறோம், அடுத்தது என்ன வேலை, அந்த வேலையுடைய அட்ரஸை தான் என்ன செய்யும் உனக்கு இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நீ வந்து ஒரு 10 வேலை வச்சுக்கிறன்னா அந்த 10 வேலை நீ சிஸ்டம்ல கொடுக்கும்போது எந்த வேலையை நீ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தியோ, ஃபர்ஸ்ட் ஜாப், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர். The next one is bus. Bus is a collection of wire used for communication between internal components of a computer. இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு காம்பனன்ட்டுக்கும் எப்படி வந்து டேட்டா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஒயர். கம்ப்யூட்டர் திறந்தீங்கன்னா பார்க்கலாம், நீங்க சிபியூல பாத்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயர் மூலியமா தான் என்ன அது உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகும். And so இதை வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம பஸ்.
நார்மலா வந்து நம்ம பஸ்ன்னு சொன்னோம்னா எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்சன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். பீப்புளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்ம பஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு காம்பனென்ட்ல இருந்து இன்னொரு காம்பனென்ட்டுக்கு டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ஒயர் நம்ம பொதுவா யூஸ் பண்ணுவோம். நம்ம சிஸ்டம்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயரோட மெயின் யூசேஜே வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா. திஸ் வி கால் இட் அஸ் பஸ். அட்ரஸ் பஸ் பாயிண்ட்ஸ் டு மெமரி லொகேஷன். எப்போதுமே அட்ரஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதை எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா மெமரியை தான் லொகேட் பண்ணியிருக்கோம். அட்ரஸ் வில் பி ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் மெமரி லொகேஷன். அட்ரஸ் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். நம்ம என்னது உங்களுக்கு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் த ஃபைல். அப்போ அந்த அட்ரஸ் ஆஃப் த ஃபைல் வந்து எதோட கனெக்ட் ஆகிக்கும்னா இந்த அட்ரஸ் பஸ்ஸோட தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கும். அட்ரஸ் பஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஒன் காம்பனன்ட் டு அனதர். அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது பாத்தீங்களா, அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் தான் இந்த அட்ரஸ் பஸ்ல உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்பது உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் தான் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். and so this address register will be connected with this address bus. Data bus, transfer of data between memory and CPU. Address bus பாத்தீங்கன்னா data bus என்பது transfer of data between memory and CPU. memory என்பது என்ன குறிக்குது உங்களுக்கு இங்க, RAM. Data bus is bidirectional, and so this data bus it goes, the data will be transferred in both the direction. அதனால தான் இங்க வந்து bidirection சொல்றாங்க. bidirection பாத்தீங்கன்னா 2, and so data will transfer between memory and CPU and again CPU to memory. ரெண்டு டைரக்ஷன்லயும் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டேட்டா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அட்ரஸ் பஸ் இஸ் சிங்கிள் டைரக்ஷன். அட்ரஸ் பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு சிங்கிள் டைரக்ஷன் தான் போகும். ஏன்னா இது எப்போதுமே எந்த டேட்டாவோட உங்களுக்கு லிங்க் ஆயிருக்குதோ அது கூட தான் உங்களுக்கு பாயிண்ட் ஆகும். அட்ரஸ் பஸ் வில் ஆல்வேஸ் வில் லிங்க்டு வித் திஸ் அட்ரஸ் ரெஜிஸ்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உங்களுக்கு. and so it is single direction. ஆனா இந்த டேட்டா பஸ் என்பதுன்னு பாத்தீங்கன்னா it goes in two way, memory to CPU and CPU to memory. The next one is control bus. This control bus controls both read and write operation. இது நம்ம வந்து எல்லா டிவிடி பிளேயர்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ரீட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு ரெண்டு ஹெட் இருக்கும் உங்களுக்கு. and so it is being controlled by this control bus. read operation, it transfers data from memory to MDR. read ன்னு பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு RAM-ல இருந்து MDR-க்கு உங்களுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். write operation பாத்தீங்கன்னா the data will be transferred from MDR to memory. memory in the sense RAM. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. read பாத்தீங்கன்னா RAM to MDR, write MDR to RAM. The next topic is types of microprocessor. microprocessor இருக்கிற different types. Microprocessor can be classified based on the following criteria: the width of data that can be processed, the instruction set. இப்போ நம்ம ப்ராசஸர் மைக்ரோப்ராசஸர் வந்து எதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்றோம்னா இந்த ரெண்டு கிரைட்டீரியா வச்சு தான் நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு எவ்வளவு டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம், அடுத்தது அதை எந்த விதத்துல அந்த டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். that is command. there are various command by which we can process the data. and so இந்த ரெண்டை வச்சு தான் என்ன சொல்றோம், நம்ம ஒரு ப்ராசஸரை நம்ம கிளாசிஃபை பண்றோம். இப்போ கூட நீங்க நிறைய ப்ராசஸர்லாம் பார்த்திருப்பீங்க. இன்டெல், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர்னு இருக்குது உங்களுக்கு. அந்த இன்டெல் ப்ராசஸர்லயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. i3, i4, i5, i6ன்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் இது வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் சார் எல்லாமே ப்ராசஸர் தானே, இதுல என்ன இருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோடைய வேரியஸ் வெர்ஷன்ஸ். இப்போ i3 பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷன், அது இப்போ பாத்தீங்கன்னா i6 i9 i10 அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போ இது எல்லாத்துக்குமே குள்ள பாத்தீங்கன்னா there will be some differences. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எந்த விதத்துல வந்து அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஒரு சில ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய காலத்து இந்த பென்டியம் ப்ராசஸர்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் டேக் டைம், ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா அதே இப்போ இருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வித்தின் a fraction of second என்ன ஆகும் உங்களுக்கு, the data will be processed. and so that is the difference, the width of the data that can be processed, that is size of the data. and so based upon this there are 4 types.
8-bit processor, 16-bit processor, 32-bit processor and 64-bit processor. இந்த நாலு விதத்துல இந்த 8-பிட்டும் 16-பிட்டும் பாத்தீங்கன்னா outdated. Now we are not able to see this 8-bit processor and 16-bit processor. அதெல்லாம் outdated. இப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 32-bit processor and 64-bit processor. இது நீங்க பொதுவா நீங்க சிஸ்டம்லாம் வாங்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கன்னா அந்த ஷாப்மேன் வந்து கேட்பார், உங்களுக்கு எந்த இந்த ப்ராசஸர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது you will be given option either 32 or 64. என்ன இதுக்கு வித்தியாசம்? அதே நீங்க பார்க்கலாம், நீங்க i3 அந்த ப்ராசஸர்லயே 32-bit ப்ராசஸர்னு இருக்கும், 64-bit ப்ராசஸர்னு இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா the amount of data that the processor will process. இப்போ ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பைட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 50 பைட் இருக்குதுன்னா இந்த 50 பைட்ல 32-bit ப்ராசஸர் யூஸ் பண்ணீங்கன்னா 2 செக்மெண்டா அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு செஞ்சு முடிக்கும். ஏன்னா அந்த வேலையோட சைஸ் பாத்தீங்கன்னா 50 பிட், அந்த ஜாபோட சைஸ் வந்து 50 பிட்னு இருக்குதுன்னா அப்போ அதால செய்யற ஒரு அட் அ டைம் பாத்தீங்கன்னா அது 32 பிட் தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். அப்போ 50ல வந்து 32 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? மீதி 18. அப்போ ஃபர்ஸ்ட் 32, அடுத்தது செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 18 பிட் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அப்போ டைம் வந்து உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு செலவாகும். ஆனா அதே 64 பிட்னு பாத்தீங்கன்னா அதே நிமிஷத்துல உங்களுக்கு அந்த 50 பிட்டும் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிடும். That is the difference between this 32 and 64. இது உங்களுக்கு 32 பிட்னு பாத்தீங்கன்னா அந்த சைஸுக்கு தகுந்தபடி உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வேலையை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு பிட் பை பிட்டா வந்து உங்களுக்கு செக்மெண்ட் பை செக்மெண்டா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். and so it will take some time. ஃபர்ஸ்ட் 32, அடுத்து 32, அடுத்து 32ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா 64ன்னு பாத்தீங்கன்னா அட் அ டைமே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு 64 பிட் சைஸுக்கு உண்டான டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுனால சீக்கிரமா உங்களுக்கு வேலை முடியும். The next one is instruction set, size of the command. இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க பிளே ஸ்டோர்ல பார்த்திருப்பீங்க. ஒரே இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் ஸ்கேனர்னு போட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லா அப்ளிகேஷன்ஸுமே என்ன ஆகாது, உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அதே நேரத்தில் அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேரி ஆகும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான சைஸ் இருக்கும், ஆனா எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அதே இன்னொரு சில அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து அதிகமா இருக்கும், அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தட் இஸ் அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. சைஸ் சின்னதா இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்காது. சைஸ் பெருசா இருக்கும், ஆனா எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும். அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும், நம்ம சைஸும் கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல அந்த சாஃப்ட்வேரும் நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கணும். Is it clear for you? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. and so size of the command நம்ம எப்படி என்ன சொல்றது, உங்களுக்கு கம்மியான சைஸ், அந்த ப்ரோக்ராம் சைஸ் வந்து கம்மியாவே இருக்கணும், அதே நேரத்துல அதோட எஃபெக்டிவ்னஸும் உங்களுக்கு நல்லா பெஸ்டா இருக்கணும். இதை வச்சு கிளாசிஃபை பண்ணும்போது ரெண்டு இருக்குது, ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் and another one is complex instruction set computers. And so a microprocessor can be classified based upon the size of the data and size of the command. The next one is memory devices. Memory is used to store data and instructions. And so memory ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், it is used to store our data. Computer memory is the storage space in the computer where data and instructions are stored. There are two types of accessing method to access, read or write. ரெண்டு விதமான accessing method இருக்குது. ஒன்னு read, அதாவது அந்த இதுல எங்க ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம டேட்டாஸ் ஆக்சஸ் பண்றது. இன்னொன்னு வந்து அந்த ஸ்டோரேஜ்ல போயிட்டு நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்றது. இதுல ரெண்டு ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்னு சீக்வென்ஷியல் ஆக்சஸ் and another one is random access. இப்போ ஒரு டேட்டா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் திஸ் ஓல்டன் டேஸ் டேப். பழைய காலத்து அந்த கேசட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, அந்த ஆடியோ கேசட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆடியோ கேசட்ல பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து சீக்வென்ஷியலா வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சாங் கேட்ட பிறகுதான் செகண்ட் சாங் நீங்க வந்து கேட்க முடியும். நீங்க எடுத்த உடனே வந்து திடீர்னு நடுவில் போயிட்டு தேர்ட் சாங்னு சொல்லிட்டு நீங்க பிளே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட், செகண்ட்,
then you will be getting this third one. அதான் வந்து sequential னு சொல்லுவாங்க. Okay, that is it will start from the beginning to the end. The next one is random access. Random access னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த DVD player, CD player, அதுல பாத்தீங்கன்னா வந்து you can select what song you want. சப்போஸ் உங்களுக்கு வந்து 5th song வேணும்னா அந்த 5th song நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு அந்த 5th song வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். தட் இஸ் random. Sequential என்பது from the beginning to the end. நடுவுல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஒன்னு ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க கேக்குறது அது சீக்வென்ஷியல். ரேண்டம் என்பது ஒரு 10 சாங் இருக்குதுன்னா அந்த 10 சாங்ல எந்த சாங் வேணுமோ அந்த பர்டிகுலர் சாங் மட்டும் நீங்க செலக்ட் பண்றது தான் ரேண்டம் ஆக்சஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ். நீங்க என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்றது. தென் இது வந்து அந்த ஹைரார்கி, மெமரியோடைய ஹைரார்கி. இதுல ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கேஷ் மெமரின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம உங்களோட மொபைல் போன்ல கூட பார்த்துருப்பீங்க, கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கும். அதுல நீங்க வந்து கிளியர் பண்ணீங்கன்னா சிஸ்டமோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். கேஷ் மெமரி என்பதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அதோட சைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் உங்களுக்கு. யூ won't have any that is a largest memory space. The size will be very very less. The next order is main memory. Main memory or primary memory, that is your RAM. Cache memory, அடுத்தது RAM, and the third one is hard disk. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயினே போகும். கேஷ் மெமரி என்பது இருக்குதுலே சின்ன சைஸ். அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா RAM, that is main memory. அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா hard disk. ஓகே, ஆனா சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா அதோட ஆக்சஸ் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதே நேரத்துல அதோடைய காஸ்டும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். நீங்க கேட்கலாம், என்ன சார் இது ஹார்ட் டிஸ்க் வந்து சைஸ் அதிகமா இருக்குது, அப்போ காஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கணும். இல்ல, எந்த மெமரி வந்து சின்னதா இருக்குதோ கம்மியான சைஸா இருக்குதோ அதோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். அதே நேரத்துல அதோட காஸ்டும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். And so the cost of this cache memory will be more than this hard disk. Hard disk பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு 1 TB கிடைக்குது, ஆனா இந்த அதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதே நேரத்துல அதோட காஸ்டும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, when we compare with this cache memory it will be less. Then the next one is read only memory, that is ROM. இந்த மெமரியில பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மெமரி இருக்கும். ஒன்னு ரோம், ரீட் ஒன்லி மெமரி. அடுத்தது வந்து RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரின்னு பாத்தீங்கன்னா அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் யூ கேன் யூஸ் இட், தட்ஸ் ஆல். அந்த டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ண முடியுமே தவிர அதை எடிட் பண்றதுக்கோ இல்ல வந்து டெலீட் பண்றதுக்கோ உங்களால முடியாது. அதுதான் ரீட் ஒன்லி மெமரி. ஆனா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில வந்து அப்படி கிடையாது. நீங்க தேவை இருக்கும் போது அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிப்பீங்க, தேவையில்லைன்னு சொல்லும் போது என்ன ஆயிடும் உங்களுக்கு, அந்த மெமரியில இருந்து நீங்க அந்த டேட்டாவை நீங்க எரேஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் RAM அண்ட் ROM. இப்போ ROM, that is read only memory, it is pre-recorded data at manufacturing time. இத வந்து தயாரிக்கும் போதே என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த மெமரியில வந்து டேட்டாஸை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இட் cannot be modified or removed. இத வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணவோ இல்ல வந்து அதை டெலீட் பண்ணவோ உங்களால முடியாது. எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் திஸ் பயோஸ். உங்க லேப்டாப்பை நீங்க வந்து ஆன் பண்ணும்போது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த சிஸ்டமுடைய அந்த அந்த லேப்டாப்போடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும், எந்த பிராண்டு என்ன மெமரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்போ அது என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த லேப்டாப்பை தயாரிக்கும் போது அந்த கம்பெனில அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. சோனினா சோனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும், ஹெச்பினா ஹெச்பி. அப்போ ஒரு கம்பெனிக்கும் என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு மாறும். நீ எத்தனை தடவை நீ வந்து ஆஃப் பண்ணி போட்டாலும் நான் உங்களுக்கு அதே டேட்டா தான் திரும்ப உங்களுக்கு வரும். அது என்ன ஆகாது உங்களுக்கு, டெலீட் ஆகாது. அதே நேரத்துல நீங்க அதை வந்து மாடிஃபை பண்ணவும் முடியாது. இல்ல எனக்கு வந்து சோனி வேணாம், எனக்கு வந்து ஹெச்பி வேணும்னு சொல்லிட்டு அந்த லோகோல என்ன செய்ய முடியாது, நீங்க மாற்ற முடியாது. It can be written only once into ROM chip, and so the data can be written only once. Only can read data, and so you can read only that particular data. It is a non-volatile memory. இது என்ன சார் volatile? Volatile என்பது you can
delete the data. Volatile என்பது the data can be erased. Non volatile என்பது the data cannot be erased. Volatile என்பது என்னது உங்களுக்கு data erase பண்றது தான் வந்து delete பண்றது தான் volatile னு சொல்லுவாங்க. Non volatile என்பது என்னது அப்படியே opposite. The data cannot be deleted. Programmable read only memory. Probe. Programmable read only memory. The data can be written only once. இதுலயும் பாத்தீங்கன்னா என்னது டேட்டா வந்து ஒரு தடவை தான் எழுத முடியும். It is manufactured as blank memory. And so manufacture பண்ணும்போது என்ன செய்வாங்க அத எம்டியா தான் வந்து அத manufacture பண்ணுவாங்க. எதுமே அதுல ரைட் பண்ணி இருக்காது. Probe programmer is used to program probe. And so அந்த டேட்டா வந்து ரைட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க probe programmer னு சொல்லிட்டு ஒரு இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதுல டேட்டாஸ வந்து ரைட் பண்றாங்க. Programming probe is also called burn-in probe. இது உங்களுக்கு தெரியும். பொதுவா நம்ம வந்து CD வந்து டேட்டாஸ ரைட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் நம்ம burn CD ன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த CD ல அந்த டேட்டாஸ வந்து ரைட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க CD லயோ இல்ல DVD லயோ போயிட்டு டேட்டாஸ வந்து ரைட் பண்ண போறீங்கன்னா burn CD burn DVD ன்னு சொல்லுவோம் நம்ம. burn என்பது ரைட்டிங். It is also a non volatile memory. இதுவும் என்ன செய்ய முடியாது நீங்க you cannot delete. Erasable programmable read only memory. புரியுதா? போன இதுல பாத்தீங்கன்னா probe பார்த்தோம் நம்ம. அதுல வந்து டேட்டாஸ வந்து erase பண்ண முடியாது. இதுல என்ன சொல்லலாம் நம்ம we can erase the data by using this ultraviolet rays. எப்படி நம்ம அந்த டேட்டாஸ வந்து நம்ம delete பண்ண முடியும்னா by using this ultraviolet rays. இது பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மெமரியில அந்த ஐசி மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. if you notice you can see அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க பிக்க கூடாது. ஏன் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்கன்னா லைட் ரேஸ் எதுவும் போயிட்டு அந்த டேட்டா வந்து டெலீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப் மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. okay and so by using this ultraviolet rays what we can do we can erase the data. It can be reprogrammed. since அத வந்து delete பண்ண முடியுதுன்னா என்ன செய்யலாம் நம்ம அத திரும்ப நம்ம reprogram பண்ணலாம். It is used in personal computer to change the content of manufacture. இப்போ நம்ம பொதுவா இங்க எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த personal computer நம்ம யூஸ் பண்ற இந்த லேப்டாப் இருக்குது பாத்தீங்களா the other name for a personal computer is that is what we use laptop is also called as personal computer. and so அதுல இருக்கிற அந்த manufacturing details இருக்குது பாத்தீங்களா அதை modify பண்றதுக்கு they will be using this ultraviolet rays. The next one is electrically erasable programmable read only memory. electrically என்பது by using this electrical charge. அதுல வந்து ultraviolet rays யூஸ் பண்ணோம். இதுல என்ன செய்றோம் நம்ம electrical charge மூலமா அந்த டேட்டாஸ் வந்து நம்ம erase பண்றோம். It retains data even when power is turned off. கரண்ட் சப்ளை இல்லைன்னா கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு அதுல வந்து நம்ம எழுதின டேட்டாஸ் வந்து அது உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். and so EEPROM is slower in performance. and so கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 5 விதமான ரோம் பார்த்தோம் நம்ம. இந்த 5 விதத்திலயும் இந்த EEPROM பாத்தீங்கன்னா என்ன அது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். Thank you students.